பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியா நம்ம ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் எப்படி ஆபிரகாம் வாங்கினாருன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 3வது பாயிண்ட், ஆபிரகாம் தனக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை எப்படி பெற்றுக்கொண்டார். 3வது பாயிண்ட் என்னன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள்ல தயவு செய்து கவனித்து பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். இன்னைக்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறிச்சு நம்ம பேசுறோம். 100 வயதுல ஒரு குழந்தைய கையில வாங்கிட்டாரே, இது எப்படி உண்டாச்சு? ஃபர்ஸ்ட் திங், குறைவையும் பலவீனத்தையும் நினைச்சு பார்க்கல. செகண்ட், அவிசுவாசமா சந்தேகப்படல. 3வது காரியம் இந்த இடத்துல நம்ம வாசித்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, வாக்கு தத்தங்களை எனக்கு நிறைவேற்ற தேவன் வல்லமுள்ளவர்னு சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்யறாரு? மகிமைப்படுத்திட்டே இருக்கிறார். அந்த மகிமை மட்டும்தாங்க ஒரு பெரிய காரியங்களை செய்யும். ஆபிரகாம் மகிமைப்படுத்த கர்த்தர் இறங்கி வந்து ஆசீர்வதித்து 100 வயதுல குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தினார். யோபு எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தரை விட்டு கொடுக்கல, மகிமைப்படுத்திட்டே இருக்கிறார். மகிமைப்படுத்த யோபுவுடைய ஆசீர்வாதம் பாருங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? தேவனை நாம் மகிமைப்படுத்தாததான் ஒரு பெரிய காரணம். அவர் இருக்கிறதுனால தயவு செய்து பாருங்க, இந்த 3 விதமான பாயிண்ட் படி நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஈஸியா சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவரை மயப்படுத்திக்கிட்டே இருங்க. உம்மால முடியும், உம்மால மட்டும்தான்ப்பா கூடும்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், யோபுவின் தேவன் நம்முடைய தேவன். கண்டிப்பா நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? கண்களை மூடி. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, வாக்கு தத்தங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்ற நீ வல்லமுள்ளவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி மயப்படுத்துகிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தகப்பனை ஆசீர்வதித்து, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, யோபுவை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து கிரியேட் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள தேவனை மயப்படுத்துங்க. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.